வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்லையும் கிவ் அவே பண்ணுறோம், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் மிச்ச சீட்லாம் வந்துருச்சு. அது நம்ம எப்படி தான் கைஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு கவர் கைஸ், இதில் எல்லா இதுவுமே கொடுத்துருக்கோம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா உரமும் கொடுத்துருவோம் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா 7 சீட்ஸ் இருக்குது. 7 உரம் இருக்குது கைஸ். போன் உரம்லாம் இருக்குது. வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இது மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க கைஸ். உள்ளே இருக்க கல், இந்த மாதிரி கல்லெல்லாம் நிறையா கல் இருக்கும் கைஸ். அந்த கல்லை மட்டும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்லெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கைஸ். அதுக்கடுத்து கல்லெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தொளிச்சு விடணும் கைஸ். நிறைய ஊற்றி வரீங்க. தொளிச்சு விட்டு இதை நல்லா போட்டு வெட்டிக்கோங்க. இது போட்டு ஃபுல்லாக வெட்டிக்கோங்க. இது பண்ணியாச்சு கைஸ். இது இப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கைஸ் தொளிச்சு விடணும், மொத்தம் ஊற்றி இருக்கக்கூடாது. அடியில் பார்த்தீங்கன்னா பெட்ராக் இருக்குது கைஸ். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா செம்மண்ணு. கொஞ்சம் அடியில் இருந்து ஆத்து மண்ணு கலந்துருக்கும் அடியில். இப்படி பண்ணிக்கிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், இது கொஞ்சம் பெரிய குச்சியாக இருக்குது. இதை உடச்சி எடுத்துக்கோங்க. உள்ள இப்படி குத்தி விடுங்க கைஸ். எல்லாத்தையும் அப்படி பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆத்து மண்ணெலாம் தெரியுது கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா செம்மண். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கோங்க கைஸ். அதுலேயும் அப்படி பண்ணணும். இப்படி கோடு போட்டுக்கோங்க கைஸ். நல்லா கோடு கொஞ்சம் பெருசாக இருந்தால் இப்படி போட்டு இப்படி கிண்டி விட்டுக்கோங்க கைஸ். கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், லைட்டாக இப்படி கொஞ்சம் அமுக்கணும் கைஸ். லைட்டாக வந்துருக்கு கைஸ், ரொம்ப அமுக்கக்கூடாது கைஸ். இந்த குழி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கைஸ். இங்கே ஒரு குழி இருக்குது கைஸ். அந்த குழியில் பார்த்தீங்கன்னா இப்போ சீடை எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிறுகீரை எடுத்து வைக்க போகிறோம் கைஸ். வாங்க கைஸ் ஓப்பன் பண்ணுவோம். கைஸ் சிறுகீரை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு கைஸ். உள்ள இந்த மாதிரி பிளாக் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும் கைஸ் சிறுகீரை விதை. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள அப்படியே பொத்தனாக்க வச்சிடணும் கைஸ். பாருங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு கைஸ். இந்த விதையை எடுத்து அப்படியே இப்படி வச்சிடணும் கைஸ். தெரியுதா கைஸ்? கொட்டி விட்டாச்சு கைஸ். எடுத்து அப்படியே லைட்டாக இப்படி மேலே மேலே இப்படி பண்ணி விட்டுருணும் கைஸ். நல்லா வெட்டி லைட்டாக மேலாக்கில் இப்படி செடியாக வளர்ந்துடும் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 months கழிச்சு நம்ம பிளான்ஸ் டைமில் இந்த அடுத்து மாடி தோட்டம் கொஞ்சம் நிறைய ட்ரீலாம் வந்துடும். அதை நம்ம போடுவேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணியாச்சு கைஸ். இதுதான் கைஸ் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கழுவி வச்சு இந்த மாதிரி தூவிட்டுருந்தோம் கைஸ்.
எல்லாமே அதே மாதிரி தான் ஐட்டம் தான். இங்கே ரெண்டு நல்லா அமைக்க வேண்டும். நல்லா மெத்தி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா இப்போ மண்மூடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உரத்தை போட்டுக்கோங்க கைஸ். பாருங்க கைஸ், இது மாதிரி உரத்தை நல்லா தூவி விட்டுக்கோங்க கைஸ். உரத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தூவி விட்டுக்கோங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ காராமணி இப்போ நமக்கு ரெடி ஆச்சு கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன இது வைக்கலாம்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பீன்ஸ் வைக்க போகிறோம் கைஸ். இதாங்க